மனுவை வந்து மனுதாரர் தான் எழுதணும், வேற யாரும். ஆர்டிஐ வந்து அதிகாரியை உட்கார வச்சு எழுத வைக்கணும். அதுக்கும் சட்டத்துல இடம் இருக்கு, ஆர்டிஐ சட்டத்துல இடம் சார் எனக்கு எழுத படிக்க தெரியாது, எனக்கு இந்த மனுவை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க எந்த அதிகார அமைப்பிலையும் இல்லை அலுவலகத்திலையும் போய் கேட்க முடியாது. சார் எனக்கு எழுத படிக்க தெரியாது, ஆர்டிஐன்னு ஒன்று எழுதணும், நான் சொல்றேன் பிரச்சனையை கேள்வியை சொல்றேன், நீங்க கொஞ்சம் எனக்கு எழுதி கொடுங்க சொன்னா எழுதணும். நமக்கு என்னென்ன தகவல் 5-3 அழகா சொல்லு, நமக்கு என்னென்ன தகவல் வேணுங்கிறத நமக்கு பொது தகவல் அலுவலகே உட்காந்து நமக்காக எழுதி கொடுப்பாரு. எழுதிட்டு நீங்க என்ன சொல்லலாம், நீங்க எழுதிட்டீங்களே நீங்க பொதுத்துறை, அப்ப நீங்களே வச்சுக்கிறீங்க, எனக்கு பதில மட்டும் அப்ப நீங்க பொதுத்துறை இல்லைங்க அசிஸ்டன்ட், அப்ப யார் பொது நீங்களே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க, எனக்கு பதில மட்டும் கொடுத்துருவாங்க. இதே நீங்க மனுவை எழுதி நீங்க சொன்ன இந்த மாதிரி வேற ஏதோ சொத்து பிரச்சனை வேற ஏதோ பட்டா பிரச்சனை இருக்கு நான் எழுதி கொடுத்து இப்படியே எழுதிட்டீங்க கையோட பட்டாயம் கொடுத்தா கேட்க முடியாது, மனுவில கேட்க முடியாது. சட்டத்துல இடம் இல்ல. என்னன்னா இதுல ரொம்ப தெளிவானனா ஒரு பரிகாரம் தேடணும், என்னுடைய சொந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் தேடணும்னா நீங்க மனுவை கொடுத்து நீங்க மனுவை அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணி நீங்க வழக்கு போட்டு உங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மனு ஓகே பெஸ்ட் தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா தகவல் பெறணும்னா இல்ல நீங்க கலெக்ட் பண்ணணும். நீங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நீங்க இப்ப மனுவையே நாங்க வந்து ஆர்டிஐல தான் ஃபாலோ பண்ணுவோம். இப்ப மனு போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட காலவாசம் கொடுத்துட்டு இந்த மனு யார்கிட்ட இருக்குது, என்ன பண்றீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, என்னென்ன அதிகாரிகள் ஆய்வு பண்ணாங்களா, விசாரணை அதிகாரி யாரு, யார் யாரை விசாரணை செஞ்சீங்க, அவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன, இதையும் நம்ம ஆர்டிஐ தான் கேட்க வேண்டியது. மனு கொடுத்து அதை சரியா அவங்க கையாளல கிடப்புல போட்டுருக்காங்கனாலும் அதுக்கும் ஆர்டிஐ தான் யூஸ் ஆகுது. இதுக்கு எதுக்கு ரெண்டாவது முறை போய் அதை வெயிட் பண்ணி ஆர்டிஐ போகணும், முதல் முறையே நம்ம ஆர்டிஐல போயிடும், அவ்வளவுதான். அதாவது நேரா போற பஸ் எதுவும் அதுல ஏறி போயிடும், நாங்க மாறி மாறி போகாம, அவ்வளவுதான். அது முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு துறைக்கு ஒரு நமக்கு எழக்கூடிய சந்தேகங்களுக்கு நம்ம வந்து தகவல்களுக்கு நம்ம ஆர்டிஐ போடுறோம். இப்போ ஒரு ஆர்டிஐ போட்டோம் அதுக்கு பதில் வரலன்னா இன்னொரு ஆர்டிஐ அப்படி யாருமே போறது கிடையாது. ஆனா மனுக்கள்ல நடக்கக்கூடிய நடைமுறையே வேற. ஒரு மனு போடுறோம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து 30 நாள் 45 நாள் 2 மாசம் ஆயிருச்சுன்னா மறுபடியும் மனுக்கள் போடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்படி மனுக்கள் போட தேவையில்லை. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல ஒருத்தர் வந்து ஒரு விவசாயி ஒரு கூட நிறைய மனுவை தூக்கிட்டு கலெக்டர் ஆபீஸ்க்கு வர்றாரு. ஆமா, ஆக்சுவலி என்ன கூட நிறைய மனுனா ஒரே சப்ஜெக்ட் தான், ஒரே மனு தான், பட்டா கிடைக்கணும், அதுக்காக நான் வந்து இந்தந்த ஆபீசர்லாம் சந்திச்சு இவ்வளவு மனு கொடுத்துட்டு ஒரு கூட நிறைய கொண்டு வந்துட்டு அங்க வர. அப்ப ஆர்டிஐ வந்து அப்படி கூட நிறைய கொண்டு போன அவசியம் இல்லை. நம்ம தூக்கி கொண்டு வழக்கா போட்டு வச்சுட்டு ஒரு பேப்பர் போதும். சோ மனுவுக்கும் ஆர்டிஐக்கும் இதுதான் வந்து ஒரு டிஃபரெண்டா வந்து நம்ம கருதுறோம். அதனாலதான் பெரும்பாலும் ஆர்டிஐ வந்து நம்ம நீங்க ஆர்டிஐயோட சக்தி அதோட பவர் என்னங்கிறத உணர்ந்தீங்க, ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த ஆர்டிஐக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை நீங்க பாத்தீங்க அப்படின்னா மனுக்கள் எல்லாம் நீங்க ஓரமா வச்சுட்டு ஆர்டிஐலயே நீங்க உங்களுக்கான வேலைகளை நீங்க செஞ்சுக்க முடியும். எங்க கிடைக்குது கொடுங்க அப்படின்னு. சரி, கண்டிப்பா மீண்டும் ஒரு தகவலோட நல்ல ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, மகிழ்ச்சி.